இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் எனது கணிப்பு 9 மணிக்கு முன். ஆக்சுவலாக 9 மணிக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 8:52 ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் மார்க்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளோட மார்க்கெட்டோட இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, நிக்கி, ஸ்டாரிஸ் டைம், ஹாங்செங், தைவான், இது போல் பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகளோடது. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் பாருங்கள், ஜூலை 18 இன்னியோட டேட்டில் தான் இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ இண்டெக்ஸு அதோட வேல்யூ தான் இது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்கள், கிட்டத்தட்ட எஸ்ஜிஎஃப் நிஃப்டின்னு இல்லை, டோட்டலாகவே ஜேக்கட் கம்போசிட் இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸில் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, அதாவது பாசிட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இதில் வந்து மெயினாக நம்ம எதை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ 16,199 அப்படின்ற லெவலில் இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாயிண்ட் பார்க்கும்போது 150 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, பர்சன்டேஜ் 1% வந்து ப்ளஸில் இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கும். நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அதாவது தேசிய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட ஒரு 130லேருந்து ஒரு 170 பாயிண்ட்டுக்குள்ளே தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். இது வந்து என்னோட கணிப்பு அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட 1% சேம் அதே தான் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவலாக 9:07 பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு என்ன நிலைமையில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 9:15 தான் ஓப்பன் ஆகும். இது வந்து ப்ரீ மார்க்கெட்னு சொல்லுவோம். 9 to 9:07 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்டு. 9:07 பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு எவ்வளோ பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிடும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிஃப்டி வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆக போகுது. இப்போது நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் ரூபாய் 10,000 to 1,00,000 10 மாதங்களில். இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் நம்ம எப்படி இப்போ ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டைரெக்டாக பார்ப்போம். நம்ம இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம். என்ன கான்செப்டில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் அண்ட் வேல்யூ. அதாவது நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வால்யூம் பிளஸ் வேல்யூ ரெண்டுத்துலையுமே வந்திருக்கக்கூடிய 15 ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அப்படி வந்திருக்கக்கூடிய 15 ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபி, இந்துஸ்தான் லீவர், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், மாருதி, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்எல் டெக், ஏசியன் பெயிண்ட், ஐசிஐசிஐ, எம்என்எம், விப்ரோ, கோட்டாக் பேங்க். இந்த 15 ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிறது. இன்றைக்கி அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் டாப் வால்யூம் வேல்யூ ரெண்டுத்திலுமே வந்திருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு 15 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இந்த ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், டாடா மோட்டார், இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி, டாடா ஸ்டீல், டைட்டன், இண்டால்கோ, பஜ்ஜி ஃபினான்ஸ், எல்டி, எம்என்எம், ஹெச்எல் டெக், அல்ட்ரா சிமெண்ட், மாருதி, இந்த 15 ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி ஒரு 7 ஸ்டாக் நம்ம ஆவரேஜாக செலக்ட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிசிஎஸ் நேற்று ஃபுல்லாகவே ஒரு 1 கோடிக்கு வேல்யூ நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு 10 மணிக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு 25% ஆச்சும் வேல்யூ நடந்திருக்கணும். அதாவது 25 லட்சத்துக்கு வேல்யூ நடந்திருக்கணும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 7 ஸ்டாக் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். என்ன ஸ்டாக் பார்ப்போம். அப்படி நம்ம இந்த 7 ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக நாம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிலையன்ஸ், டாடா மோட்டார், டைட்டன், இண்டால்கோ, பஜ்ஜி ஃபினான்ஸ், எல்டி, அல்ட்ரா சிமெண்ட். இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ற பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பிரேக் அவுட் லெவல் தாங்க. ஆக்சுவலாக இந்த ரேட் வந்தால் நம்ம பை ஆகணும், இந்த ரேட் வந்தால் செல் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்ல போட்டு வச்சிருவோம் ஆர்டர். ஸோ இப்போ வந்து நம்ம உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் வந்து அது பை ஆகிடும், செல் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டோட கான்செப்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10,000 to 1,00,000 வித்தின் 10 மந்த் இந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. இதுக்கு இந்த 7 ஸ்டாக்லேருந்து நாம ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ணியிருக்கோம் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது நான் லைவாக வீடியோவை கவர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் ரீசெட் ஆகி போச்சு. அதனால் என்னால் வந்து கவர் பண்ண முடியல லைவ். 3 அக்கௌண்ட்டு ஒரே டைமில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுன்றதுனால எனக்கு வந்து நான் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண அப்படின்னா எனக்கு டைமிங் மிஸ் ஆகிடும், ப்ரைஸ் ரேஞ்செலாம் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் ஃப்ரீயாக போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 12:30 மணி ஆகுது. அதனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நாளிலேருந்து மேக்ஸிமம் நான் அந்த டைமிங்க்கு அதாவது நான் எப்படி லைவாக நான் ஸ்டாக் எடுக்கணும் அதை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக இந்த பஜ்ஜி ஃபைனான்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி வரைக்கும் அதாவது 1 ஹவரில் இந்த மற்ற ஸ்டாக் காட்டிலும் இதோட மூவிங் ஆவரேஜ் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வேல்யூ இதோட பர்சன்டேஜ் விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மற்ற ஸ்டாக் காட்டிலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் இன்னைக்கு பஜ்ஜி ஃபைனான்ஸ் எடுத்திருக்கேன்.
ஆக்சுவலாக 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்கும் இந்த கான்செப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டாக் வந்து 10லேருந்து 10.15 நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம் டைரெக்டாக, பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி. அப்படி நாம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 5955 நம்ம 10 மணிக்கு பட்ஜெட் ஃபைனான்ஸை பை பண்ணியிருக்கோம். இது குவான்டிட்டி பார்க்கும்போது, அதாவது அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம 50,000 ரூபாய்க்கு வேல்யூ எடுக்கிறோம். 8 குவான்டிட்டி வந்திருக்கு. அதனால 5955 நம்ம 10 மணிக்கு பை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது வந்து இன்ட்ராடே ப்ராடக்ட். 3.15 ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியை வந்து ஸ்கொயர் அப் பண்ணிடுவாங்க. 3.15 முடிஞ்ச பிறகு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இது எதுக்காக நம்ம பை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஆல்ரெடி காலையிலே 150 பாயிண்ட் பிளஸ். அதே போல பட்ஜெட் ஃபைனான்ஸும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணிக்கு 1% வந்து பிளஸ்ல இருந்தது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டே சார்ட்ல பார்க்கும்போது நேத்தியோட ட்ரெண்டும் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். அந்த ஒரு காரணத்தால நான் இன்னைக்கு பை பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட லெட்ஜர்ல எவ்வளவு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம 23வது நாள் இன்ட்ராடே ட்ரேடிங் லைவ்ல இருக்கோம். 15/7/2022 இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்ல 1,62,131 ரூபாய் 9 காசு அமௌண்ட் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 16,743 ரூபாய் 83 காசு வந்திருக்கு. நெட்டா பார்க்கும்போது நமக்கு 1,78,874 ரூபாய் 92 காசு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்ட் டைமுக்கும் ஃபுல் டைமுக்கும் சிம்பிளா பார்த்துலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க, 1,78,075 ரூபாய் 78 காசு ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும். கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,78,874 ரூபாய் 92 காசு பார்ட் டைமுக்கும். ஃபுல் டைமுக்கு 1,78,215 ரூபாய் 96 காசு. ஸோ போன மாசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நோ கெயின் நோ லாஸ்ல இருக்கும், ஃபிளாட்டாக தான் இருக்கும். காலாண்டு முடிவுகள் காத்திருக்கும் பங்குகள். ஒவ்வொரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் லாஸை ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு என்னென்ன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா காலாண்டு முடிவுகளுக்காக காத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய கம்பெனி வந்து நிறைய இருக்கு. இதுல இருந்து ஒரு 5 கம்பெனி மட்டும் முக்கியமான கம்பெனியா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, ஓசோன் வேர்ல்டு லிமிடெட், கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட், நெல்கோ, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அலோக் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இந்த 5 கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி ரிசல்ட் வந்த பிறகு இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் மேல போயிருக்கு, எவ்வளவு கீழே போயிருக்கு அப்படின்றத நாம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இடைவேளையில் எனது ப்ராஃபிட் லாஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நம்மளோட பொசிஷன்ல எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டோட பார்ட் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். இப்போதைக்கு இந்த 7 ஸ்டாக்குமே நமக்கு கிடைச்சிருக்கு. 7ல டாடா மோட்டார் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, பொசிஷன் கிளியர். மீதி இருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ல 5 ஸ்டாக் வந்து லாங்ல கிடைச்சிருக்கு. அல்ட்ரா சிமெண்ட் கோ மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட்ல இருக்கு. நெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு எம்டிஎம் 700 ரூபாய் இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. இது நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா 7 ஸ்டாக்குமே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 7ல பார்த்தீங்கன்னாக்கா இதுல 6 ஸ்டாக் வந்து லாங்ல இருக்கு, ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் அல்ட்ரா சிமெண்ட் கோ செல்லுல இருக்கு. இப்போ நெட் எம்டிஎம்னு பார்க்கும்போது இதுல 1,547 ரூபாய் இப்போதைக்கு நமக்கு கரண்ட்ல ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ 10,000 to 1 லட்சம் வித்தின் 10 மந்த் இந்த கான்செப்ட்ல நம்ம பட்ஜெட் ஃபைனான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கோம் 10 மணிக்கு 5,955ல. இப்போ பாருங்க 6,052 இருக்கு. 8 குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 800 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ நமக்கு குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது யூரோப் மார்க்கெட் இப்போ ஒரு 1.5 மணிக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டாக்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதனால வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எண்ணம் இல்லை. மேபி நமக்கு இதே லெவலில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ளஸ்ல இருக்கு. ஓகே, என்ன ஆகுது அப்படின்றத நம்ம க்ளோசிங்கில் பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு, அது என்னன்றதை பார்த்துக்கோம். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட்ல லைவா நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு பதவி காலம் பார்க்கும்போது ஜூலை 24 முடியுது. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னாக்கா நமக்கு 21ஆம் தேதி ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் இந்த 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அதோட தாக்கம் கண்டிப்பா பங்கு சந்தையில பிரதிபலிக்கும். அந்த ரிசல்ட் நம்மோட டார்கெட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் முடிந்த பின் எனது எதிர்பார்ப்பு. ஆக்சுவலா டைம் பாத்தீங்கன்னா இப்போ 3:25 ஆகுது. நம்மளோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். நம்ம மார்க்கெட்ல என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு அக்கௌண்டா நம்ம இப்ப செக் பண்ணிட்டு வந்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டோட பார்ட் டைம் செய்யக்கூடிய அக்கௌண்டோட ஒரு 7 ஸ்டாக் பாருங்க. இந்த 7 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, என்னென்ன ஸ்டாக் நமக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம்.
டோட்டல் 7 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டாக் வந்து லாஸில் புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 1090 ரூபாய் ப்ராஃபிட்டு. இது நம்மளோட ட்ரேடிங் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1% ப்ராஃபிட்டு. அதே போல் 10,000 to 1,00,000 வித்தின் 10 மந்த்து. இதுக்காக சிங்கிள் ஸ்கிரிப்ட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பட்ஜ் ஃபைனான்ஸ். காலையில் 10 மணிக்கு 5,955 நம்ம பை பண்ணோம். எவ்வளோ? 50,000 ரூபா வேல்யூக்கு, அதாவது 8 குவான்டிட்டி. ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் பாருங்கள், இப்போ இல்லை, அது 3 காலுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 6,060 இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு அதில் ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட்டு. 100 × 8 குவான்டிட்டி. ஸோ டோட்டலாக வந்து 800 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டு. இது வந்து வெறும் பேப்பர் ட்ரேடிங் தான் இந்த 2 வாரத்துக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸலில் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம நாளிலேருந்து அதையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பார்ப்போம். நாம் இந்த கான்செப்ட் எடுத்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போது காலாண்டு ரிசல்ட்டுக்காக நம்ம ஒரு 5 ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஓசோன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 0.5% லாஸ். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. இதோட டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல. ஓகே, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அது ரிசல்ட் வந்தாலும் ஒன்றும் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஓகே, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4% பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. மகாராஷ்டிரா பேங்க், இது வந்து ஒரு 4% நமக்கு 3% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அலோக் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது எதுக்காக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரக்கூடிய கம்பெனி வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா. இதில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஒன் சைடாக இருக்கும்போது நம்ம கெஸ் பண்ணுறது பையா செல்ல கரெக்டாக இருந்ததுனாக்கா பெரிய அளவில் நம்மளால் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வாட்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டோட நெட் பொசிஷன். இது டோட்டலாக 7 கம்பெனி. இந்த 7 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி வந்து லாஸில் புக் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 1,539 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் வேல்யூ. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.15 சம்திங் வந்து பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டில் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா சாப்டரையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோவிலே போட்டேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ லென்த் ஆகிடும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒவ்வொரு நாளாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கேபிட்டலுக்கு எந்த விதத்திலும் நாம் லாஸ் வராமல் ரொம்ப பிளானிங்கோட தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் பல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் கண்டினியூ பாருங்கள். இது போல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.